3 பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நான் கடந்து போகிற 3 பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்பர் 1, முடிவு தெரியாத ஒரு பாதை அவர் அறிந்திருக்கிறார். நம்பர் 2, என்ன செய்வேனோ என்று நான் தெரியாத பாதை அவர் அறிந்திருக்கிறார். நம்பர் 3, நாளுக்கு நாள் நான் கீழே போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிப்போமா? நின்றுட்டே கூட வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்குது. ஆமீன். ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் முடிந்தவர்கள் சேர்ந்து அந்த கடைசி யோபுவின் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ கடைசி அதிகாரத்தில் தேங்க்யூ ஜீசஸ் 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 42ஆம் அதிகாரத்துக்கு வந்து ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒரு தங்க காசை அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள், 2ஆம் மகளுக்கு கெட்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரேனெப்பு என்னும் பேரிட்டான். தேசம் எங்கிலும் யோபுவின் குமாரத்திகளை போல் சௌந்தரியம் உள்ள பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் தலையின் மேல், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போகும் வழியை அவரை 10 டைம் சொல்லுங்க.